நீயா நானா கோபிநாத்துக்கிட்ட ஒரு நீயா நானா வைக்கலான்னு பார்க்குறேன். அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப உன்னதமாக இருக்குது, ரொம்ப உயர்ந்திருக்கு. அவருடைய நாலேஜ் அளப்பரியதாக இருக்குது. அவரோட மோட்டிவேஷன் ரொம்ப கல்லு முருகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு சில விஷயங்களை அவர் தவற விடுகிறார். அதை நான் மேற்கோள் காட்டுகிறேன். மீடியான்னு வந்துட்டா எல்லாம் கேட்கத்தான் கேட்பாங்க. பைல்வான் ரங்கராஜ் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஏன் பிடிக்காதுன்னா அவர் நல்லது சொல்கிறாருன்னு பிடிக்காது. அந்த காலத்து விசு படத்தில் ஒன்று வரும், பாவாடை வந்து தப்பில்லை, பக்கத்து வீட்டு பையன் பார்த்து சிரிச்சது தான் தப்பான்னு மனோரமா பேசுகிற மாதிரி பெண்மணி அவள் பெண்மணியில் வரும். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ. அதே அவர் விசு படத்துலேயே தான் வரும். இன்னொன்று, பனைமரத்துக்கு அடியில் நின்று பாலை குடித்தாலும் கல்லை குடித்தேன்னு சொன்னது அந்த காலம். பனைமரத்துக்கு அடியில் நின்று கல்லையே குடித்தாலும் பாலை தான் குடித்தேன்னு சொன்னது அந்த காலம். இப்போ இன்னும் மாறி போச்சு. பனைமரத்துக்கு அடியில் நின்று பாலை குடித்தா ஏண்டா முட்டாள் கல்லை குடிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குற காலம் வந்துச்சு. அதை நம்ம ரொம்ப ஆக்வர்டாக போயின்னு இருக்கோம். அதில் ஒரு சில நல்லவர்களால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன்ஸால் வாழ்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் பச்சை பிள்ளை தின்னுட்டு வெள்ளைப்பாழை கொடுக்குற பசுமாடு தான் தெய்வமாக கொண்டாடுறோம். வெள்ளைப்பாலை தின்னுட்டு பச்சை விஷத்தை கேட்குற பாம்பு தெய்வமாக தான் கொண்டாடுறோம். அதுதான் கலிகாலம். அதுதான் கலிகாலம். அது பயத்தினால கொண்டாடுறோம், இது மரியாதையினால கொண்டாடுறோம். வள்ளுவர் சொல்வார், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் செவ்வியான் கீழ் இணைக்கப்படும்னு. அதாவது மனதார நல்லவங்களுக்கு வணக்கம் சொல்லுவாங்களாம், இன்னொருத்தனுக்கு வந்து நல்லது சொல்லிடுவாங்க வணக்கம், பின்னாடி போய் பேசுவாங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசலாம், ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். மிஸ்டர் கோபிநாத் கிட்ட அது கிடையாது. எல்லாரையும் அவர் பேசுகிறாரு, ஆனால் அந்த சேனல் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதை பற்றி அவர் வாயை திறக்க மாட்டேங்கிறார். அப்போ கமர்ஷியலாக நான் கேட்குறேன், இவங்களே பேசுவாங்க, இவங்களே ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, இவங்களே பேச சொல்லுவாங்க, இவங்களே அதை அகெயின்ஸ்ட் பண்ணுவாங்க. we will appreciate him, இல்லை? What's the theme is doing? I don't know. வாதி பிரதிவாதி அவங்க கருத்தை சொல்லி அது தப்புன்னு இவங்க சொல்லலாம். அதே தப்பு அடுத்தவங்க இப்போ எனக்கு சரியாக இருக்கிறது உங்களுக்கு தப்பாக இருக்கும், உங்களுக்கு தப்பாக இருக்கிறது எனக்கு சரியாக இருக்கும். தட் யூ ஷுட் கீப் இன் மைண்ட். அதுதான் இந்த பதிவோட விளக்கம். கோபிநாத், இதை கேளுங்க கொஞ்சம். புக்கு வாங்காதீங்கன்னு ஒரு பதிவு போட்டிங்களா, இதை கேளுங்க கொஞ்சம்.